பழங்காலத்திய அந்த கிராமத்தில் பெரிய பண்ணை ஒன்றில் பண்ணையாளர் ஒருவர் இருந்தார். அவரிடம் மிகவும் வயது முதிர்ந்த ஒரு கழுதை ஆகிய வீரா இருந்தது. வீரா தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து உழைத்து இப்போது முதுமையின் காரணமாக உடலும் மனமும் தளர்ந்து போய் இருந்தது. ஒரு துரதிருஷ்டவசமான காலை பொழுதில் வீரா எப்போதோ பயன்பாட்டில் நின்று போன புற்களால் மூடப்பட்டிருந்த ஒரு பாழு கிணற்றுக்கு அருகில் சென்றபோது கால் தடுமாறி படுகுழியான அந்த கிணற்றுக்குள் டமால் என்று பெரும் சத்தத்துடன் விழுந்தது. வீராவுக்கு பயம் பிடுங்கித் தின்றது. கிணற்றின் குளிர்ச்சியான சுவர்களுக்கு நடுவே நின்று அது தன்னை மீட்பதற்காக கத்தியது. அதன் அலறல் பண்ணை முழுவதும் எதிரொலித்தது. பண்ணையாளர் வீராவின் பரிதாபக் குரலைக் கேட்டு பண்ணையாளர் ஓடி வந்தார். கிணற்றின் விளிம்பில் நின்று அவர் உள்ளே பார்த்தார். ஆழமான கிணற்றின் அடியில் அசுத்தமான தண்ணீருக்கும் சேற்றுக்கும் நடுவே வீரா பரிதாபமாக நின்று கொண்டிருந்தது. பண்ணையாளர் பல மணி நேரம் கயிறுகளை போட்டும் சத்தமிட்டும் மீட்பு பணியில் ஈடுபட்டார். ஆனால் கிணறு மிகவும் ஆழமாகவும் கழுதை மிகவும் பலவீனமாகவும் இருந்ததால் அவரால் அதை மேலே கொண்டு வர முடியவில்லை. ஐயோ, இந்த கழுதையால் இனி எந்த பயனும் இல்லை. இதற்கு மேலும் முயற்சி செய்து பணத்தையும் நேரத்தையும் வீணாக்க முடியாது. வேறு வழியில்லை என்று வேதனையுடன் புலம்பிய பண்ணையாளர் ஒரு முடிவுக்கு வந்தார். அவர் தன் சகாக்களை அழைத்தார். இந்த கிணற்றை மூடுவதுதான் சரி. வீராவுக்கு விடை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மண்ணை போட்டு கிணற்றை மூடிவிடுவோம். அந்த கூட்டத்தில் இருந்த சிலருக்கு அந்த கழுதையின் மீது கருணை இருந்தாலும் பெரும்பான்மையின் முடிவு அதையே ஆதரித்தது. தங்கள் முடிவுதான் சரி என்று தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொண்டு அனைவரும் மண்வெட்டியுடன் வந்து மண்ணை அள்ளி கழுதையின் மீது கொட்டத் தொடங்கினர். முதல் மண்வெட்டி மண்ணை தாங்க முடியாமல் வீரா மீண்டும் பயத்தில் பலமாக அலறியது. நான் சாகப் போகிறேனா என்ற எண்ணம் அதன் மனதில் ஓடியது. தனது முதுமையின் காரணமாக யாரும் உதவவில்லை என்ற அந்த நியாயமற்ற சூழலை அது உணர்ந்தது. ஆனால் திடீரென்று கழுதையின் மனதில் ஒரு தெளிவு பிறந்தது. அலறி என்ன பயன்? அந்த அலறல் பண்ணையாளருக்கு கேட்கலாம். ஆனால் இந்த மண்ணை கொட்டுவதை அது நிறுத்தப் போவதில்லை. என்னால் இந்த சுவர்களை கட்டுப்படுத்த முடியாது. என்னை புறக்கணிக்கும் இவர்களது முடிவை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் என் மீது விழும் மண்ணை நான் எப்படி எதிர்கொள்கிறேன் என்பதை மட்டும் என்னால் கட்டுப்படுத்த முடியும். இதுவே கழுதையின் மனதைரியம். அது ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொண்டு இனி அழப்போவதில்லை என்று முடிவு செய்தது. அதன் மேல் அடுத்தடுத்து மண்ணும் கல்லும் வந்துவிழ ஆரம்பித்த போது வீரா ஒரு தீர்மானத்துடன் செயல்படத் தொடங்கியது. தன் உடலை முழு பலத்துடன் என்று உதறியது. அதன் மீது ஒட்டியிருந்த மண் முழுவதும் கீழே சரிந்தது. சரிந்த மண்ணின் மீது தன் காலை பலமாக வைத்து மிதித்து நின்றது. இப்போது அது முன்பு இருந்த உயரத்தை விட ஒரு படி மேலே வந்து நின்றிருந்தது. மீண்டும் ஒரு பெரிய மண்குவியல் அதன் மீது கொட்டப்பட்டது. வீரா மீண்டும் உதறியது, மிதித்தது, ஏறி நின்றது. பண்ணையாளரும் மற்றவர்களும் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் கிணற்றுக்குள்ளிருந்து அலறல் சத்தம் வரவில்லை. மாறாக ஒரு அமைதியான உறுதியான சத்தம் மட்டுமே வந்தது. அவர்கள் தொடர்ந்து மண்ணை அள்ளி கொட்ட கழுதை தொடர்ந்து அந்த சவாலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு மண்வெட்டியும் வீராவுக்கு எதிராக வந்த சவாலாக இல்லை, மாறாக கிணற்றின் மேல் நோக்கி செல்ல உதவும் ஒரு படிக்கல்லாக மாறியது. கிணற்றின் ஆழம் குறைய கழுதையின் உடல் மெதுவாக விளிம்பை நெருங்க ஆரம்பித்தது. மண்ணள்ளி போட்ட அனைவரும் திகைத்து போனார்கள். இறுதி மண்வெட்டியை போட்டபோது அந்த கழுதை சுலபமாக கிணற்றின் விளிம்பை அடைந்தது. யாரும் எதிர்பார்க்காத அந்த தருணத்தில் வீரா ஒரு பெரிய பாய்ச்சலை செய்து வெளியே குதித்தது. அழுக்குடன் வெளியே வந்தாலும் அது வெற்றியின் உறுதியுடன் அவர்களை கடந்து ஓடியது. பண்ணையாளரும் மற்றவர்களும் தங்கள் மனிதாபிமானமற்ற செயலுக்காக வெட்கி தலைகுனிந்தார்கள். கழுதை செய்த 3 செயல்கள். தன் மீது வீசப்பட்ட மண்ணை அது தப்பிக்க முடியாத சவாலாக ஏற்றுக்கொண்டது. சுமையை தாங்காமல் உடனே அதை புத்திசாலித்தனமாக உதறி தள்ளியது. வீசப்பட்ட சுமையையே தன் உயர்வுக்கான படிக்கல்லாக பயன்படுத்தியது. வாழ்க்கையில் உங்களை நோக்கி வீசப்படும் எந்த பிரச்சனையையும் நீங்கள் அதை தாங்கும் சுமையாக கருதாமல் உங்கள் முன்னேற்றத்திற்கான படிக்கல்லாக மாற்றும் மன உறுதியே வெற்றிக்கு அடிப்படை. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் பிரச்சனைகள் என்ற மண்ணை உங்கள் மீது வீசலாம். ஆனால் அந்த கழுதை செய்த போல மண்ணை உதறி மிதித்து ஏறி நின்று உங்கள் சவால்களையே உங்கள் வெற்றி படிக்கல்லாக மாற்றுங்கள். உங்கள் மீது வீசப்படும் ஒவ்வொரு கல்லும் உங்களை மேலே கொண்டு செல்லும்.
இந்த மனோபல கதை உங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். இந்த உத்வேகம் மற்றவர்களுக்கும் கிடைக்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இன்னும் பல அற்புதமான தன்னம்பிக்கை கதைகளும் வீடியோக்களுக்கும் இப்போதே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த மணி ஐகானையும் அழுத்திவிடுங்கள். உங்கள் கஷ்டங்களே உங்கள் பலம். வெற்றி நிச்சயம். மீண்டும் அடுத்த ஊக்கமூட்டும் கதையில் சந்திப்போம். நன்றி.